வணக்கம். நம்ம வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு அறிவியல். ஓகேவா? 7ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஆன்சர் எது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவீட்டியல், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், அதுக்கப்புறம் அணு அமைப்பு. ஸோ இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அளவீட்டியல், ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் சம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றுள் எது வழி அலகுகள் அல்ல? ஸோ அளவுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அளவுகளை 2 விதமா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அடிப்படை அலகுகள் வந்து மொத்தம் வந்து 7 அடிப்படை அலகுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வழி அலகுகள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த வழி அலகுகளுக்கும் அடிப்படை அலகுகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, வழி அலகுகள்லாம் ஒரு 2 அலகுகளை, அடிப்படை அலகுகளை மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ அல்லது ஆடோ பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த வழி அலகுகள் வந்து கிடைக்கும். அடிப்படை அலகுகளை சார்ந்துதான் என்னது இந்த வழி அலகுகள் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்குறோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எது வந்து வழி அலகுகள் அப்படின்னா, நிறை வந்து வழி அலகுகள் இல்லை, நேரமும் வழி அலகுகள் இல்லை, நீளமும் வழி அலகுகள் இல்லை, பரப்பு மட்டும்தான் வந்து என்னது வரி அலகுகள். அப்போ பரப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 2 அலகுகளை நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதனால இது வந்து என்னது வழி அலகுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடிப்படை அலகுகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சொல்லி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது எத்தனை வகைப்படும்? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வகைப்படும். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாருங்க. பின்வருவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, ஒரு அலகுகளை வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 cc. ஓகேவா? சிசினா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வந்து கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க, 1 cc அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை கியூபிக் சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1 லிட்டர் என்பது 1000 கியூபிக் சென்டிமீட்டருக்கு சமம். ஓகேவா? ஸோ கியூபிக் சென்டிமீட்டர், அந்த கியூபிக் அப்படிங்கும் போதே ஒரு 3 அலகுகளை வந்து நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு இது வந்து இது இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அடர்த்தியினுடைய ஃபார்மா, ஜென்ரல் ஃபார்மா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நிறை பை பருமன். ஓகேவா? நிறை பை பருமன் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது, எதுக்கு? அடர்த்திக்கு. ஸோ இந்த அலகுகளில் வந்து எஸ்ஐ அலகுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எஸ்ஐ அலகுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ நிறைக்கான அலகு வந்து கிலோகிராம், பருமனுக்கான அளவு வந்து மீட்டர் கியூப். அதனால வந்து என்னது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது இன்னொரு அலகுகள் ஒன்று இருக்கு, என்னன்னா சிஜிஎஸ் அலகுகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த சிஜிஎஸ் அலகுகளை பொறுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் அடர்த்தியினுடைய சிஜிஎஸ் அலகு என்ன அப்படின்னு சொல்லி வந்தோம்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் இதனுடைய சிஜிஎஸ் அலகு. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின் வந்து பாருங்க. சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவு விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அடர்த்தியினுடைய விகிதம் என்னவா இருக்குன்னா 1/2 விகிதம் 1/1. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது 1:2 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்குது. சரி சரி, இப்போ வந்து நம்ம வந்து 5வது கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஒளியாண்டு என்பதன் எதன் அலகு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கடக்கும் தொலைவை குறிக்கிறது என்னது ஒளியாண்டு. ஸோ அப்போ எதை குறிப்பது அது வந்து ஒளியாண்டு அப்படின்னா, இதை வந்து எது டிஸ்டன்ஸை வந்து குறிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? ஒளியாண்டு. அந்த தொலைவு எதை குறிக்கிறதோ அதுதான் வந்து என்னது ஒளியாண்டு அப்படின்னு டெஃபினேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம்.
ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் ஏ, தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இது பண்றது. இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத நம்ம மீட்டர்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து எழுதுவோம். ஸோ இதான் வந்து என்னது? ஒரு ஒளியாண்டு. ஸோ அந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது எதனுடைய அலகு அப்படின்னா தொலைவினுடைய அலகு. ஓகேவா? ஸோ அந்த அடுத்தது வந்து நம்ம ஃபில்லப்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த விதி பயன்படுது அப்படின்னு சொல்லி வந்துன்னா ஆர்க்கிமிடிக்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து படிப்போம். ஆர்க்கிமிடிக்ஸ் தத்துவம். ஓகேவா? ஸோ அந்த தத்துவம் தான் இதுல வந்து பயன்படுது. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஸோ அந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது? இந்த ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களுடைய பருமனை அளக்க பயன்படுவது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க? ஒரு கன மீட்டர் என்பது டேஷ் கன சென்டிமீட்டருக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை ஜீரோஸ் வந்து நம்ம வந்து போட போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கன மீட்டர் என்பது இங்க வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து என்னது? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் அலகுல வந்து என்னது? சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி இங்க வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த அலகுகளை வந்து இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றக்கூடாது? டைரக்டா 100 அப்படின்னு சொல்லி வந்து போட்டக்கூடாது. ஸோ அலகுகளை வந்து மாத்தி அதுக்கப்புறம் வந்து போடணும். சரி, இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பாதரசத்தினுடைய அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. பாதரசத்தினுடைய அடர்த்தி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது, ஒரு வானியல் அலகு அதாவது ஒளியாண்டு என்பது வேற, வானியல் அலகு அப்படிங்கிறது வேற. ஸோ ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது என்னன்னா 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். இந்த யூனிட் வந்து முக்கியம். மீட்டர் போடுறோமா சென்டிமீட்டர் போடுறோமா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம்னா ஒரு கிராஃப் ஷீட்டை பயன்படுத்தி கணக்கிடலாம். ஸோ இது வந்து இந்த லெசனுக்குள்ளார இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு இலையின் பரப்பளவை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கிராஃப் ஷீட்டை வந்து இங்கே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து சரியா அல்லது தவறா என்ற கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளின் எல்லையை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பொருளுடைய எல்லையை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இது பாருங்க, ஒரு பொருளின் எல்லையை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து அது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா அப்படின்னா இல்ல. ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய மேற்பரப்பின் அளவு தான் வந்து என்னது? பரப்பளவு. ஸோ அதுக்கு வந்து ஒரு எல்லையை அடைத்து கொள்ளுது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா வந்து வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சரி, திரவங்களின் கன அளவை. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதாவது திரவங்களை வந்து கன அளவை வந்து அளவிடுவதற்கு முகவை மூலம் அளக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ முகவை மூலமா இதை வந்து என்ன பண்ண முடியும்? நம்மால வந்து அளக்க முடியும். அளவை அளவிடும் முகவை மூலமாக அளக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா இது பண்றோம். நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வாட்டர் இஸ் எ டென்சர் தன் கெரோசின். வாட்டர் வந்து டென்சர் தன் கெரோசின் அப்படிங்கிறது சரி அப்படின்னா கண்டிப்பா வந்து சரிதான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது என்னது? ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து தெரியும். அப்ப நீருடைய அடர்த்தி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய டென்சிட்டி வந்து நமக்கு என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது தான் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இது வந்து எதுக்குன்னா வாட்டருக்கு. இதே இது வந்து கெரோசின் மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மண்ணெண்ணெய்க்கு என்ன வரும் அப்படின்னா கெரோசினுக்கு வந்து 810 தான் வரும். ஸோ 810 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ நீர் மண்ணெண்ணெயோட அதிக அடர்த்தி கொண்டது அப்படின்னா ஆமா அதிக அடர்த்தி. ஏன்னா இது 1000, இது வந்து என்னது 810 தான். ஸோ நீர் தான் அதிக அடர்த்தியே கொண்டது. அடுத்தது 4வது கொஸ்டின்.
இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். இது சரியா தவறான்னு கேட்குறாங்க. இரும்பு குண்டு பாதரசம் ரெண்டுத்துடைய டெனிசிட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இரும்பினுடைய டெனிசிட்டி என்ன அப்படின்னா 7800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பாதரசத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபில்லப்ல வந்து எழுதியிருப்போம். என்ன அப்படின்னா பாதரசத்தினுடைய அடர்த்தி 13600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ எது வந்து டெனிசிட்டி அதிகமாக இருக்குது? பாதரசம். அப்போ பாதரசம்ங்கிறது அடியில் போயிடும். ஸோ இரும்பு குண்டு பாதரசத்தில் என்ன பண்ணும்? கண்டிப்பாக மிதக்கும். ஸோ இரும்பு குண்டு அப்படிங்கிறது பாதரசத்தை விட அந்த டெனிசிட்டியை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது சரியா தவறா அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமான டெனிசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். அதாவது ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும் அப்படின்னா இது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து என்னது, இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ இது வந்து 4 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட், 5 வந்து என்னது, தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம வந்து பொறுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ பொறுத்துக்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா பரப்பு. ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல இந்த பரப்புக்கு சமயமா இருக்கிறது பரப்பு அப்படிங்கிறது 2 அலகுல வந்து பெருக்கிறது தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒளியாண்டு அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சூஸ்ல வந்து ஒரு 5வது கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஒளியாண்டு என்பது தொலைவை சார்ந்தது. ஸோ இங்க தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒளியாண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் அடர்த்தி, அடர்த்திக்கான ஃபார்முலா வந்து நம்ம வந்து இங்க எழுதியிருக்கோம், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கோம். அதனுடைய எஸ்ஐ அலகு. ஸோ அதனுடைய எஸ்ஐ அலகு தான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்போ வந்து ஆப்ஷன் 3 வந்து இங்கே இருக்கும். அப்போ கனளவு, கனளவு அப்படிங்கிறது ஒரு 3 அலகுகளை வந்து பெருக்கும் போது கிடைக்கிறது. ஸோ அப்போ வந்து என்னது, கனளவுக்கான ஃபார்முலா வந்து இந்த மீட்டர் கியூப்ல யூனிட்டா வரும். அதுக்கப்புறம் நிறை, அப்போ நிறைக்கான இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கிலோகிராம். ஓகேவா? ஸோ அப்போ 5 இது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த பொருத்துகளுக்கு சரியா பொறுத்திருக்கும். இந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, பரப்பளவு அப்படிங்கிறதுனா ஒரு பொருளுடைய தள வடிவ பொருளை தான் நம்ம என்ன பண்றோம், பரப்பளவு அப்படின்னு வந்து சொல்றோம். நீளம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, நீளத்தை வந்து இதுல வந்து எதை அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கயிறு, கயிறை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நீளம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். சரி, அடர்த்தி ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து இந்த இதுல வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இங்க வந்து சிஜிஎஸ் அளவு நான் இங்க வந்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகேவா? சூஸ்ல பக்கத்துலேயே கிராம் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன். ஸோ அந்த சிஜிஎஸ் அளவு வந்து இங்க வந்து இந்த ஆப்ஷன்ல வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ சிஜிஎஸ் அளவுங்கும் போது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது, 3 கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து கனளவு, கனளவு அப்படிங்கிறது எதை பொறுத்ததுன்னா முகவை, இந்த அளவிடும் முகவை. இதை வந்து ஏற்கனவே ஒரு 2R ஃபாஸ்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது வந்து என்னது, ஆன்சர் 4. அப்போ நிறை அப்படிங்கிறது பொருளுக்குடைய அளவை குறிப்பது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது இந்த சூஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த சரியா தவிர அந்த இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? கல்லின் கன அளவு, அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து பாருங்க. சரி, கூற்று, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாமா? கண்டிப்பா அளக்க முடியும். கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவம் உடைய பொருள். ஆமா, கல்லுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வடிவம் கிடையாது. ஸோ இதை வந்து ஆர்கிமிடிஸ் தத்துவம் படி இதை வந்து நம்ம வந்து இது பண்றோம். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இந்த கூற்றுக்கான காரணத்தை வந்து இது வந்து விளக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை வந்து என்ன பண்றோம், கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான காரணத்தை இது விளக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துக்கிறப்போம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. சரி, அடுத்தது வந்து 2வது பாருங்க. மரக்கட்டை நீரில் மிதக்கும் அப்படின்னா கண்டிப்பா மரக்கட்டை வந்து நீர்ல வந்து மிதக்கும். நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம், கண்டிப்பா ஒளி ஊடுருவும். ஆனா இது ரெண்டுமே சரி, இந்த கூற்றுக்கு வந்து இந்த காரணத்தை வந்து என்ன பண்ணல, சரியா வந்து அது வந்து விளக்கல. சொல்றது புரியுதுங்களா? அந்த கூற்றுக்கான காரணத்தை அது வந்து சரியா விளக்கல. ஸோ இங்க கீழே வந்து ஒரு இ அந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதன்படி எது வந்து சரியா வரும்னா இந்த ஆப்ஷன் பி வந்து சரியா வரும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியாக விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிங்கிறத நம்ம இங்கிருந்து எடுத்துக்கிறோம். ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும், கண்டிப்பா மூழ்கும். ஏன் மூழ்கும் அப்படின்னு நான் வந்து சொல்றான். சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த வாட்டர், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. நீர் அப்படிங்கிறது இரும்பை காட்டிலும் அடர்த்தி அதிகமா உடையதா? சரி,
அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீர் ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்குமானா கண்டிப்பா மூழ்கும். ஒரு நீர் இரும்பை விட அதிக அடர்த்தி உடையதா? நீருடைய அடர்த்தி வந்து 1000. ஆனா இரும்புக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து நம்ம வந்து இரும்புக்கு எவ்வளவு அடர்த்தி அப்படின்னு சொல்லி வந்து இங்க இந்த இதுல வந்து போட்டுருவோம் பாருங்க. 4வது ஸ்டேட்மெண்ட்ல இரும்புக்கான அடர்த்தி 7800. ஸோ அப்ப எதுக்கு அதிக அடர்த்தி உடையது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இரும்பு தான் அதிக அடர்த்தி உடையது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீர் இரும்பை விட அதிக அடர்த்தி உடையதானா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நீர் வந்து என்னது, இரும்பை விட கம்மியான அடர்த்தி உடைய ஒரு பொருள். அதனாலதான் வந்து நீர்ல என்ன பண்ணுது, இது வந்து மூழ்குது. ஓகேவா? ஸோ அப்ப கூற்று சரி, ஆனால் காரணம் தவறாகும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அடுத்த லெசன் போலாம். அடுத்த லெசனுங்கிறது விசையும் இயக்கமும். ஸோ இந்த லெசன்ல இருக்கிற புக் பேக் சம்ஸ்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்ட பாதையில் இயங்குகிறது. பாதி வட்ட பாதை கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இடப்பெயர்ச்சிக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வந்து இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையேயான மிக குறைந்த தொலைவு, அதுதான் வந்து என்னது இடப்பெயர்ச்சி. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டத்துடைய பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. ஸோ அதனுடைய ஆரம் வந்து 6, அதனுடைய வட்டப்பாதையில வந்து இயங்குறது. பாதி தொலைவை கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ பாதி தூரம் கடந்த பின் அப்பொருளுடைய இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்போ ஒரு இதுக்கு வந்து ஆரம் வந்து 6ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 2r அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து சரியான ஒரு ஆன்சரா வந்து இதுல வந்து வருது. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு சீரான முடுக்கத்தின் பொருள் இயங்குகிறது. ஏன்னா இது வந்து என்னது, நேர்கோட்டில் அப்படியே பயணிக்குது பாருங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் போது அந்த பொருள் வந்து என்னது, ஒரு சீரான தளத்துல வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு அது வந்து கீழே கொடுத்துள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருட்களின் சீரான இயக்கத்தை குறிக்குது. அப்ப சீரான இயக்கத்தை வந்து எது குறிக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இது அல்லது இதுவா இல்ல ஸ்ட்ரெயிட்டா போறதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுல இருந்து. ஸோ இதுல வந்து 2 இது வந்து ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் வந்து டைரக்டா இப்படி வந்து ஒரு கோடு வரும். அது பழைய புக்ல அந்த கோடு இருக்கு, இந்த புது புக்ல வந்து இது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இது வந்து இப்படி நேரா வந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது வந்து நேரா வந்து வரல. ஓகேவா? ஸோ அதனால சீரா இயங்குறதுக்கு நம்ம வந்து எதை இது பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரா போறதுதான் வந்து சீரா இயங்குறதுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர்/வினாடி என்ற மாறாத வேகத்தை சுற்றி வருகிறான். இக்கூற்றில் நாம் அறிவது என்ன அப்படின்னா, சிறுவனின் மாறா திசை வேகத்தில் இயங்குகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கூற்றுல இருந்து அறிகிறோம். ஓகேவா? சிறுவன் ஓய்வு நிலையில் இருக்கானா, ஓய்வு நிலையில இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த வேகத்தில் சுற்றி வருது அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. முடுக்கப்படாத இயக்கமாகும் அப்படின்னா, முடுக்கப்படாத இயக்கத்துக்கு அது வந்து சரி வராது. அப்ப சிறுவனின் மாறா திசை வேகத்தில் இயங்குகிறான். ஏன்னா 10 மீட்டர்/வினாடி அப்படிங்கிறது இது மாறா வேகத்துல போயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து இது என்ன ஆகும், அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியா இருக்கும். ஒரு பொருள் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம், ஒரு பொருளுடைய சமநிலையை வந்து நாம வந்து எவ்வாறு வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஈர்ப்பு மையத்தில் உயரத்தினை குறைப்பது, ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை அதிகரிப்பது, பொருளின் உயரத்தினை அதிகரிப்பது, பொருளின் அடிப்பரப்பின் அகலத்தை குறைத்தல் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ பொருளினுடைய சமநிலையை நான் எவ்வாறு அதிகரிக்கலாம், அப்ப சமநிலை அதிகம் போது அந்த ஈர்ப்பு மையத்தினுடைய உயரத்தை வந்து நம்ம வந்து குறைக்கும் போதுதான் அது வந்து என்ன ஆகும், அந்த பொருளுடைய சமநிலை வந்து அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சூஸ்ல கொடுத்துருக்க 5 இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா தான் இருக்கும். இதுல வந்து ஏதாவது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டிஃபிகல்ட்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன போயிடலாம், ஃபில்லப்ஸ் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க கேட்டிருக்காங்க இடப்பெயர்ச்சி. ஸோ இதுக்கான இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து படிச்சு காமிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து என்ன பண்றாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து இடப்பெயர்ச்சி.
ஓகேவா? தமிழ்ல வந்து இதை வந்து என்ன சொல்றாங்க, இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இடப்பெயர்ச்சி. சரி, அடுத்தது வந்து பாருங்க, திசைவேகம் மாறுபடு விதம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ திசைவேகம் மாறுபடு விதம் வந்து ஆசல்ரேஷன். ஓகேவா? ஆசல்ரேஷனா நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதை வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க, முடுக்கம் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்ல வந்து சொல்றாங்க. அப்போ திசைவேக மாறுபாடு வீதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், திசைவேகம் மாறுச்சுனாவே அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், முடுக்கம் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். சரி, மூணாவது இது, ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஷ் முடுக்கத்தினை பெற்று இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படிங்கிறத இங்கிலீஷ் தமிழ்ல வந்து நேர் முடுக்கம். ஓகேவா? அப்ப எந்த முடுக்கத்துல இதுவா இருக்கும், நேர் முடுக்கத்தினை வந்து அது வந்து பெற்றிருக்கும். வேகம் கால வரைபடத்தின் சாய்வு டேஷ் மதிப்பினை தருகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. என்ன மதிப்பினை தருகிறது அப்படின்னா, நேர் எதிரி மாறிலி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த நேர் எதிர்குறி மாறிலி மதிப்பை வந்து என்ன பண்ணுது, தருகிறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நேர் எதிர்குறி மாறிலி. ஓகேவா? சரி, ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஷ் சமநிலையின் அதன் ஈர்ப்பு மையம் நிலை மாறுவதில்லை. ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஷ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை அப்படின்னா இது நியூட்ரல். ஓகேவா? நியூட்ரலா இருக்கும்போது தமிழ்ல வந்து உறுதி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ உறுதியா இருக்கும்போது அதனுடைய இது வந்து என்னது, மாறுவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இடப்பெயர்ச்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடப்பெயர்ச்சி அதுக்கான அளவுகள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 1. வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம். ஸோ வெற்றிடத்துடைய ஒளியினுடைய திசைவேகம் சீரான திசைவேகமா இருக்கும். அப்போ வெற்றிடத்துடைய ஒளியினுடைய திசைவேகம் என்னவா இருக்குன்னா சீரான திசைவேகமா இருக்கும். கப்பலின் வேகம், அப்போ கப்பலுடைய வேகத்தை வந்து நம்ம வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம், அல்லது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நாட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம். ஸோ ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம் வந்து வடிவேல் மையம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றாங்க. சமநிலை வந்து அகலமான அடிப்பரப்பு அப்படிங்கிறத சமநிலை அப்படிங்கிறத நம்ம வந்து இருக்கிறது ஒன்று மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து எனக்கு சூஸ்ல வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வேற எதுவும் முக்கியமானதாக நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அந்த போன இதுலேயாவது வந்து கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்க, இந்த லெசனில் வந்து அந்த கூற்று காரணம் வந்து கொடுக்கல. சரி, அடுத்த லெசன் போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றில் உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து இந்த உலோகம் எது அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து அலோகமாக இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் வந்து எது உலோகம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ உலோகத்துக்கான ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, உலோகம் வந்து என்னவா இருக்குன்னா கம்பியாக நீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், தகடாக அடிக்க முடியும். ஸோ அப்போ இது கொடுத்துருக்கிறதுல எது வந்து கம்பியாக தகடாக இது பண்ணலாம்னா இரும்பு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கம்பியாகவோ தகடாகவோ நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவற்றை கீழ்கண்ட எதற்கு உதாரணம். அப்போ ஆக்சிஜனை வந்து நம்ம ஒரு கம்பியாகவோ இதை வந்து வளையமா வந்து மாற்ற முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எதற்கான இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அலோகத்துக்கு எக்ஸாம்பிள். நீங்க மந்த வாயுன்னு இருக்கு, உலோக போலின்னு இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இங்க ஆக்சிஜன் இருக்கிறதால ஹைட்ரஜன் சல்ஃபர் இருக்கிறதால நம்ம வாயு அப்படின்னு சொல்லியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்னது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சல்ஃபர் எல்லாமே வந்து என்னது, ஒரு அலோகங்கள். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூற்றை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு உலோகமா அலோகமா அப்படின்னு வந்து எளிய முறையில குறிக்கணும் அப்படின்னா அது வந்து என்னது, வேதியியல் கணித வாய்ப்பாடு, வேதியியல் வாய்ப்பாடு, கணக்கீடு, வேதியியல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து என்னவா இருக்கும், வேதியியல் குறியீடுகள், அதுவாக தான் வந்து இதுவாக கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? வேதியியல் குறியீடுகள், சிம்பிள்ஸ், கெமிக்கல் சிம்பிள்ஸ், கெமிக்கல் ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் சிம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது. ஸோ உலோகங்களில் வந்து அரை வெப்பநிலை இருக்கிறது எது அப்படின்னா பாதரசம் வந்து
அறை வெப்பநிலையில இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து மெர்க்குரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்போதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்? உலோகம்னு சொல்லுவோம். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கேன்? நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்க. ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் என்ன அப்படின்னா ஆட்டம். ஓகேவா? அப்போ இது வந்து தமிழ்ல வந்து அணுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கார்பன் அணு மற்ற 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மத்துடைய சேர்மம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? ஒரு கார்பன் அணு மற்ற 2 ஆக்சிஜன் அது வந்து என்னது? CO2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரு அலோகம். அலோகத்துல மின்சாரத்தை கடத்தாது, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இது வந்து கடத்தும். அப்போ மின்சாரத்தை கடத்தும் அலோகம் அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்? கிராஃபைட். ஓகேவா? GRAPHITE கிராஃபைட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இது சொல்லுவோம் தமிழ்ல கிராஃபைட். தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகிறது. ஸோ தனிமங்கள் வந்து எந்த வகையான அணுக்களால் உருவாக்கப்படுதுன்னா சேம். ஓகேவா? ஒரே வகையான அணுக்களால் தான் வந்து என்ன பண்ணுது? அது வந்து உருவாக்கப்படுது. சில தனிமங்கள் டேஷ் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களில் பெறப்படுகிறது அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு தனிமத்துடைய இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். 5வது இது. ஓகேவா? சில தனிமங்களின் டேஷ் மற்றும் கிரேக்க பெயர்கள் இடம்பெறுக்குன்னா அதனுடைய குறியீடுகள். ஓகேவா? சிம்பிள்ஸ். சில தனிமங்களின் குறியீடுகள் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்கள் பெறப்படுகின்றன. இதுவரையில் அறியப்பட்ட தனிமங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதுவரையில் அறியப்பட்டது வந்து 118. ஓகேவா? 118 தனிமங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தனிமங்கள் தூய பொருளில் டேஷ் வடிவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தூய பொருள்ல வந்து ஒரு சிம்பிளான ஒரு வடிவத்து தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எளிமையான வடிவம் அப்படின்னு சொல்லி கூட தமிழ்ல எழுதலாம். எளிமையான ஒரு வடிவத்துல வந்து இருக்கும். தனிமங்களின் பெயரை எழுதும் போது முதல் எழுத்தை எப்போதும் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர், இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர், இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தனிமத்தினுடைய அந்த பொருளை ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம எழுத போறோம். ஓகேவா? சரி, 9வது இது பாருங்க. 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறு டேஷ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பல அணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்ப இது வந்து என்னது? பல வகை மூலக்கூறு அப்படின்னு சொல்லி வந்து டேஷ் வாயு மண்டலத்தில் அதிக அளவு காணப்படுது. ஓகே, 10வது கொஸ்டின் வந்து பாருங்க. வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ வளிமண்டலத்துல எந்த வாயு வந்து அதிகமா வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான ஆன்சர். ஸோ எது அதிகமாக காணப்படும்னா ஹைட்ரஜன். இதுதான் வந்து 74% வந்து காணப்படும். ஸோ இது வந்து ஒப்புமை காட்டுக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்பயாவது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. பாருங்க, 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம். 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை பெற்றிருக்கலாமா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து தப்பு. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருட்களாகும். ஸோ தனிமங்களும் சேர்மங்களும் கண்டிப்பா தூய பொருளாக தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஃபால்ஸ் ஆகுது. அணுக்கள் தனித்து இயங்க முடியாது, அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன. ஸோ அணுக்கள் தன்னிச்சையாக இயங்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா வந்து அணுக்கள் வந்து தன்னிச்சையா வந்து இயங்க முடியும். அப்ப இது வந்து ஃபால்ஸ். NaCl என்பது சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது. அப்ப NaCl அப்படிங்கிறது ஒரு சோடியம் மூலக்கூறை வந்து குறிக்குதா அப்படின்னா ஆமா. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் வாயு ஓரணு வாயுவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்கன் அப்படிங்கிறது ஓரணு வாயு தான். ஓகேவா? ஆர்கன் இஸ் ஏ மோனோ அட்டாமிக் கேஸ் இங்கிலீஷ்ல. ஓகேவா? சரி, இந்த லெசன் இதை வந்து பார்த்துட்டோம். அடுத்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த லெசன்ல வந்து அணு அமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு அப்படிங்கிறது முக்கியமான ஒன் வேர்டு, அதை வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. பருப்பொருட்களின் அடிப்படை அலகு டேஷ் ஆகும். அப்ப பருப்பொருளுடைய
அடிப்படை அலகு என்னவா இருக்கும்னா ஒரு அணுவா இருக்கும், ஆட்டம். ஓகேவா, பருப்பொருளுடைய அடிப்படை அலகு அணு, ஆட்டம் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை அலகு. ஸோ 2வது கொஸ்டின் வந்து பாருங்க, அணுக்களை சுற்றி வரும் அடிப்படை அணுக்கள் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அணுக்களை வந்து சுற்றி வரும் அடிப்படை துகள்கள், அணு துகள்கள் வந்து என்னவா இருக்கும், அதை வந்து என்ன பேரால வந்து நம்ம வந்து குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பெயரால நம்ம வந்து குறிக்கிறோம். டேஷ் நேர் சுமை உடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து நேர் சுமை உடையதா அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து சுற்றி வரும், அது ஆனால் என்னது நேர் சுமை உடையது இல்லை, எதிர் சுமை உடையது. அப்போ புரோட்டான் அப்படிங்கிறத என்னது நேர் சுமை உடையது. ஸோ அடுத்து வந்து 4வது கொஸ்டின், ஓர் அணுவின் அணு எண் என்பது அதனுள்ள டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அணுவினுடைய அணுவெண் அப்படிங்கிறது எது அப்படின்னா, அதனுடைய நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையா, புரோட்டான்களுடைய எண்ணிக்கையா, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையா, அல்லது அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. புரோட்டான்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம என்னது ஒரு அணுவினுடைய அணு எண் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நியூக்ளியான்கள் என்பது டேஷை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நியூக்ளியான்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஒருங்கிணைத்து, ஓகேவா, ஒன்னா வந்து சேர்த்து தான் என்னது நியூக்ளியான்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறது அணுக்கூறுகள். ஓகேவா, மிகச்சிறிய துகள் வந்து என்னது அணுக்கூறுகள். ஸோ அணுக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள். அணுவின் உட்கருவில் டேஷ் மற்றும் டேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அணுவுடைய உட்கருவில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அணுவுடைய வெளிவட்ட பாதையில தான் என்ன இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. அணுவை சுற்றி சுற்றி வர்றது அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்க்கோம். அணுவின் உட்கரு டேஷை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அணுவின் உட்கருவை டேஷ் சுற்றி வரும் அப்படின்னா, அணுவுடைய உட்கருவை எது சுற்றி வரும், எலக்ட்ரான் சுற்றி வரும். ஓகேவா, கார்பனின் இணைத்திறன் 4 மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திறன் 1 ஆக உள்ளது எனின் ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் வந்து 1. இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ மீத்தேனுடைய வாய்ப்பாடு CH4, இதுதான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெக்னீசியம் அணுவின் வெளி வட்ட பாதையானது 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைத்திறன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. மெக்னீசியம் அணுவுடைய வெளிவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்களை கொண்டு இருந்தால் அப்போ இதனுடைய இணைத்திறன் என்னது 2ஆக தான் இருக்கும். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் சூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சாரி மேட்ச் பார்க்கலாம். இணைதிறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளிவட்டையில் காணப்படும் எலக்ட்ரான்களை பொறுத்து தான் அந்த இணைதிறன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து என்னது மின் சுமையற்ற துகள். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து மின் சுமையற்ற துகள் எது அப்படின்னா நியூட்ரான். இது வந்து என்னது மின் சுமையற்றது. இரும்பு, அதுக்கான வாய்ப்பாடு வந்து என்னது Fe. ஓகேவா, நைட்ரஜன் சாரி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இணைதிறன், ஒற்றை இணைதிறனை கொண்ட ஒரு இதுதான் வந்து என்னது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்மினை சுமை கொண்டது வந்து என்னது புரோட்டான்கள். ஓகேவா, ஸோ இதான் வந்து இதில் வந்து மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். சரியா தவறா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகுகள் வந்து மூலக்கூறுவா இல்லை. ஓகேவா, அடிப்படை அலகு வந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எலக்ட்ரான்கள் நேர் மின் சுமை கொண்டது. ஸோ எலக்ட்ரான்கள் வந்து மின் சுமை கொண்டது இல்லை, என்னது எதிர் மின் சுமை கொண்டது. ஒரு அணு மின் சுமை அற்ற நடுநிலை தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மின் சுமை அற்ற ஒரு நடுநிலை தன்மையை தான் கொண்டிருக்கும். அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுகிறது. அணுவினுடைய உட்கருவை வந்து சுற்றி வர்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டேட்மெண்ட்டா வந்து பார்த்துருக்கோம். அணுடைய உட்கருவை வந்து என்ன சுற்றி வருது, எலக்ட்ரான்கள் தான் சுற்றி வருது. ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, புரோட்டான்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது தவறு. ஓகேவா, சரி. இதுக்கப்புறம் வந்து கூற்று காரணம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது, அது வந்து எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி வந்து கேட்கறது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ஓர் அணு மின்சுமையற்ற நடுநிலைமையானது. அணு அப்படிங்கிறது மின்சுமையற்ற நடுநிலைமையானது தான். அணுக்கள் சம எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டுள்ளன அப்படின்னா கண்டிப்பா சமநிலை உள்ள புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டு இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து என்னது கூற்றுக்கு சரியான காரணத்தை இது வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, சரி. கூற்றுக்கான சரியான விளக்கத்தை கூறி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சரியான விளக்கத்தை வந்து இது வந்து என்னது
கூறியிருக்கிறது. சரி, ரெண்டாவது இது பாருங்க, ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவின் நிறையாகுமா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு அணுவின் நிறையானது அதன் உட்கருவில் நிறையாகுமா அப்படின்னா ஆமா. அதுக்கப்புறம் இதுக்கான காரணம், உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது. உட்கரு மையத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆமா, உட்கரு அப்படிங்கிறது என்னது, மையத்தில் தான் வந்து அமைந்திருக்கிறது. ஸோ அப்ப இது வந்து என்னது, கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான காரணத்தை இது வந்து என்னது விளக்குது. ஓகேவா, கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான காரணத்தை இது விளக்குது. அப்போ 1 2 வந்து இதுக்கு இந்த இதுக்கு வரும். ஓகேவா. சரி, அடுத்து இது பாருங்க, புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணு எண்ணாகும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து அணு எண்ணா அப்படின்னா இல்லை, அணு எண் வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து தப்பு. அப்போ எலக்ட்ரான்களையும் இதை தான் புரோட்டான்களையும் தான் நம்ம வந்து சொல்லுவோம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை அதனுடைய நிறையை வந்து சொல்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து சரி. ஓகேவா. அப்போ கூற்று சரி, கூற்று தவறு, காரணம் என்னது சரி. அப்போ ஆப்ஷன் இது வந்து டி. ஸோ அப்போ இதுக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாத்தையும் பாருங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேர்ம் 2 டேர்ம் 3 அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு டேர்ம் 1 வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா. அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புக் பேக்கை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ டு எவ்ரிஒன்.